நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நேற்றைய தினம் பத்ர் போரினுடைய தொடர்பில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் பேசினோம். அதன் தொடர்ச்சியாக அது சம்பந்தப்பட்ட இரு முக்கியமான விஷயங்களை பற்றி இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் விஷயம், இந்த பத்ர் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய உதவி. அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டுதான் அந்த 313 சஹாபாக்கள் வெற்றியை பெற்றாங்க. அந்த உதவி இல்லைன்னு சொன்னால் வெற்றியை பெற்றிருக்க முடியாது. நம்ம நேற்று பார்த்தோம் எப்படி முஸ்லீம்களுடைய பட எல்லா விதத்திலும் லாஜிக்கலாக யோசித்து பார்த்தா வெற்றி பெற வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. போருக்கான எந்த தயாரிப்பும் இல்லாமல் 313 சஹாபாக்கள் வந்தாங்க. போருக்கான எல்லா தயாரிப்புகளோடு குறைஷிகள், மக்கத்து குறைஷிகள் வந்தாங்க. இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது என்று யாராவது கேட்டால் குரானுடைய ஆயத்தில் அல்லாஹ் பதில் வச்சுருக்கான். பத்ருடைய பற்றி அல்லாஹு தாலா குரானில் சொல்லி கொண்டு வருகின்ற போது ஒமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ், இந்த உதவி என்பது அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு எங்கிருந்தும் வரவில்லை. உதவி என்று சொன்னால் ஒமன் நஸ்ர், உதவின்னு உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இல்லா மின் இந்தில்லா, அல்லாஹ் கிட்டேன் தவிர வேறு எங்கிருந்தும் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உதவினா அது அல்லாஹ் தான் செய்தாக வேண்டும். இந்த ஒரு ஆயத் பத்ரினுடைய முழு விஷயங்களையும் சுருக்கி தருது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் உதவி ஏற்பட முடியும். நம்ம வாழ்க்கையில் நம்ம உதவி தேடுறோம். நமக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் ஒரு ஆள்கிட்ட போய் உதவி கேட்குறோம், ஹெல்ப் பண்ணுங்கன்னு நம்ம கேட்குறோம். அது பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கன்சல்டேஷனுக்கு நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் உதவி கேட்டாலும் சரி, அல்லது எனக்கு ரெக்கமெண்டேஷன் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம போய் உதவி கேட்டாலும் சரி. இப்போ உதவி என்பது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியம். நம்ம ஒரு ஆள்கிட்ட உதவியை கேட்பதும் அவர் அந்த உதவியை செய்வதும் என்பது இயல்பான ஒரு விஷயம். இன்றைக்கி துனியாவில் அது ஒரு இயல்பாக ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதி ஆயிடுச்சு பிறரிடம் உதவி கேட்பது. ஆனால் அந்த உதவி நாம் கேட்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த உதவி அவர் சுயமாக நமக்கு செய்ய முடியாது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹுதான் அந்த உதவியை அவரின் மூலமாக நமக்கு செய்கிறான். இதுதான் நம்முடைய ஈமான். இப்படித்தான் நம்ம ஈமான் இருக்கணும். நமக்கு இப்போ பொருளாதார கஷ்டம் வந்துருச்சு, கடன் வாங்கலாம், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆள்கிட்ட போய் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் கடனாக தாங்க அப்படின்னு நாம் அவரிடம் கேட்கின்ற போது அவர் அந்த 1 லட்ச ரூபாயை தருவார், அவர் என்னுடைய கடனுக்கு உதவி செய்வார் என்று நாம் நினைத்து அவரிடம் போவதும் மார்க்கத்தில் ஷிர்க். என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். காரணம் என்ன? அல்லாஹ் இந்த குர்ஆன் ஆயத்தில் சொல்கிறான், ஒமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா, உங்களுக்கு உதவின்னு உங்கள் லைஃப்பில் எந்த உதவி வந்தாலும் சரி அல்லாஹ் கிட்ட மட்டும்தான். அப்போ போகக்கூடாதா? போகணும். பிற மக்கள் என்ன கேட்கக்கூடாதா? உதவினா கடன் கேட்கலாம், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கடனை கேட்கும் போது எந்த உணர்வோடு கேட்கணும்? யா அல்லாஹ், நீ தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்பவன். அந்த கடனுடைய நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன், இப்போ பொருளாதார கஷ்டத்தில் இருக்கேன், இந்த நபரின் மூலமாக என்னுடைய இந்த பொருளாதார நிலை, இந்த கஷ்டம் நீக்கப்படும் என்ற எண்ணம் எனக்கு இருக்குது. அதனால் உன்கிட்ட தான் நான் கேட்குறேன். அதனுடைய அஸ்பாப், அதனுடைய காரியங்கள், அதனின் வாயிலாக நான் பெற்றுக்கொள்ள செல்கிறேன் என்ற உணர்வில் நாம் செல்ல வேண்டும். ஒரு ஆள் நமக்கு உதவி செய்கிறாங்கன்னு ஒன்று நம்ம போய் கேட்குறோம், இல்லை அவங்களாம் நமக்கு ஒரு உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அந்த உதவியை பெறும்போது அவர் செய்கிறார் என்ற உணர்வில் நாம் அதை பெறக்கூடாது. இங்கே இதுதான் விஷயம். ஈமானுடைய அமல், கல்பு சம்பந்தப்பட்ட அமல். ஒரு ஆள்கிட்ட நம்ம உதவி பெறும்போது அல்லாஹுதான் அவரின் மூலமாக அந்த உதவியை செய்கிறான். எப்படி பத்ருடைய சஹாபாக்கள் உதவி செய்யப்பட்டார்கள்? யாரை கொண்டு? மலக்குமார்களை கொண்டு. அல்லாஹ் 1000 மலக்குமார்களை இறக்கிறதா குர்ஆனில் சொல்கிறான். பத்ருடைய போரில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வாளை தான் உயர்த்தினோம், ஆனால் நாங்கள் அவர்களை வீழ்த்துவதற்கு முன் அவர்கள் கீழே விழுந்து கிடந்தார்கள். அல்லாஹு தாலா மலக்குமார்களை காரணமாக அனுப்பி அல்லாஹ் வெற்றியை தந்தான். அப்போ அல்லாஹு தாலா யாரை கொண்டு வெற்றியை தந்தான்? பதிலில் மலக்குமார்களை கொண்டு. அதனால் சஹாபாக்கள்லாம் மலக்குமார்கள் தான் வெற்றியை தந்தாங்கன்னு சொன்னாங்களா? இல்லை, மலக்குமார்கள் என்பது ஒரு சபப், ஒரு காரணமே தவிர அவர்கள் உதவியை தரலை. அப்போ வாழ்க்கையில் பத்ருடைய இந்த யுத்தத்திலிருந்து, குறிப்பாக இந்த ஆயத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை ஒமன் நஸ்ரு, உதவி என்று நம்முடைய வாழ்க்கையில் எந்த உதவி வந்தாலும், யாரின் மூலமாக நமக்கு உதவி கிடைத்தாலும் அந்த உதவி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது. அது எந்த காரணத்தை கொண்டு, அஸ்பாபுகளை கொண்டு அது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதே தவிர அந்த அஸ்பாப், அந்த காரியம் நமக்கு உதவியை செய்யலை. அல்லாஹுதான் அவரின் மூலமாக அந்த உதவியை செய்தான். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, பத்ருடைய நாளில் நம்ம ஊர்கள்லையும் சரி, உலகில் உள்ள நிறைய நாடுகளில் அந்த பத்ருடைய சஹாபாக்களை வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடம் துவா கேட்கக்கூடிய ஒரு வழிமுறை உண்டு. இதில் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, வசீலா வச்சு கேட்கலாமா? அவங்கள நம்ம துவா கேட்கும்போது யா அல்லாஹ், இந்த பத்ரு சஹாபாக்களுடைய பொருட்டால் எங்கள் தேவையை நிவர்த்தி செய்து வை யா அல்லாஹ் என்று நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சில நபர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பதில், வசீலா என்பது மிக விசாலமான ஒரு தலைப்பு. ஒரு சஹாபி வந்து சஹியான ஹதீஸ், ஒரு சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி யார் சொல்லலாம், எனக்கு கண்ணு தெரியல. உஸ்மான் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணவங்க வந்து கேட்குறாங்க, யார் சொல்லலாம், கண்ணு தெரியல, எனக்கு துவா செய்யுங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் சபர் செய்யுங்க,
இல்லை நான் துவா செய்வா. யார் சொல்லலாம் எனக்கு சபுர்லாம் செய்ய முடியாது, உங்களை பார்க்கணும், அண்ணலாருடைய முகத்தை பார்க்க வேண்டும். யார் சொல்லலாம் எனக்கா நீங்கள் துவா செய்யுங்க, கண் பார்வை கிடைக்குது. அப்போ சல்லல்லாஹு ஒழு செஞ்சுட்டு வர சொன்னாங்க. 2 ரக்காத் தொழுக சொன்னாங்க. அவர் தொழு செஞ்சுட்டு வந்து தொழுதாங்க. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை கற்றுத் தந்தார்கள். அந்த துவா என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, யா அல்லாஹ் உன்கிட்ட நான் கேட்குறேன். யார்கிட்ட கேட்குறாங்க? யா அல்லாஹ் உன்கிட்ட. அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்பவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. தேவையை பூர்த்தி செய்பவன் அல்லாஹு தான். அப்போ அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா கற்று தராங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, யா அல்லாஹ் உன்கிட்ட நான் உதவி கேட்குறேன், உன்கிட்ட நான் கேட்குறேன். வா தவஜ்ஜஹு இலைக்க, எப்படி கேட்குறேன்? தவஜ்ஜஹு இலைக்க, உன்னிடம் நான் தவஜ்ஜுஹ் செய்கிறேன், முன்னிலைப்படுத்துகிறேன். பி நபியிக முஹம்மத், யா அல்லாஹ் உன்னுடைய நபியை முன்னிலைப்படுத்தி உன்கிட்ட கேட்குறேன். எவ்வளோ அழகான துவா! அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். எப்படி கேட்குறாங்க? சொல்லித்தராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி துவாவை கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, யா அல்லாஹ் உன்கிட்ட நான் கேட்குறேன். வா தவஜ்ஜஹு இலைக்க, உன்னிடம் நான் முன்னோக்குகிறேன். யாரை முன்னோக்குகிறேன்? பி நபியிக முஹம்மதின் நபியிர் ரஹ்மா, உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துடைய நபியாக இருக்காங்களே அவங்கள முன்னோக்கி நான் கேட்குறேன். அப்புறம் யா முஹம்மத், அல்லாஹ் கிட்ட கேட்டவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறாங்க, யா முஹம்மத், யா ரசூலுல்லாஹ், இன்னி தவஜ்ஜஹ்து பிக, நான் அல்லாஹ்விடம் உங்களை முன்னோக்கி இருக்கிறேன். இலா ரப்பி, என் ரப்பான அல்லாஹ்விடம் உங்களை முன்னோக்கி இருக்கிறேன். ஃபி ஹாஜத்தி, என்னுடைய இந்த கண் பார்வை வர வேண்டும் என்ற இந்த தேவைக்காக உங்களை முன்னிறுத்துகிறேன். ஹாதிஹி லித்துக்குல்லாலி, இந்த தேவை எனக்கு நிவர்த்தி செய்யப்படுவதற்கு உங்களை அல்லாஹ்விடம் நான் முன்னோக்குகிறேன். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். இந்த துவா யார்கிட்ட கேட்குறாங்க? அல்லாஹ் கிட்ட தான் கேட்குறாங்க. ஆனால் அல்லாஹு தாலா அனுமதித்திருக்கிறான். நீங்கள் துவாவை நம்ம அல்லாஹ் கிட்ட நேரடியாக கேட்கலாம். அண்ணலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து, யா அல்லாஹ் நபியின் பொருட்டால் நான் உங்ககிட்ட இந்த தேவையை கேட்குறேன். இது ஹதீஸில் வந்த விஷயம். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலம் அஷ்ஹது கிதாலன், நான் எந்த ஒரு போரையும் என் வாழ்நாளில் சந்திக்கவில்லை. வஹிய மஐ, ஒரு விஷயம் என்னுடன், அதை என்னிடம் இருந்த. எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தொப்பியில் வைத்திருப்பார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலம் அஷ்ஹது கிதாலன், நான் எந்த போரையும் சந்தித்ததில்லை. வஹிய மஐ, அந்த திருமுடி என்னுடன் இருந்தது. இல்லா ருஸிக்துன் நஸர், அல்லாவினால் உதவி செய்யப்படாமல் நான் எந்த போரையும் சந்தித்ததில்லை, அந்த முடி என் தொப்பியில் இருந்தவரை. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அண்ணலும் பெருமானாருடைய திருமுடி என்னுடைய தொப்பியில் வைத்த காலமெல்லாம் அல்லாஹ் எனக்கு அதை கொண்டு வெற்றியை தந்தான். வெற்றியை தருவது யார்? அல்லாஹ் தான். தேவையை பூர்த்தி செய்பவன் யார்? அல்லாஹு தான். ஆனால் அல்லாஹ்விடம் கேட்கும் முறைகளில் அல்லாஹ் அனுமதித்த, அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அதிக வாய்ப்புள்ள ஒரு முறை என்ன என்று சொன்னால், அண்ணலும் பெருமானாரை கொண்டு கேட்பது, அண்ணலாருடைய சொஹபத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு கேட்பது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய இமாம்கள் இந்த வசீலாவை, அண்ணலும் பெருமானார் அவர்கள் இதை அனுமதித்த அந்த அடிப்படையில் அண்ணலாரை கொண்டு நாம் கேட்கலாம். யா அல்லாஹ், என்னுடைய இந்த துவாவை, என்னுடைய இந்த தேவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் நீ பூர்த்தி செய்து வை. அதே அடிப்படையில் அண்ணலாருடன் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், பத்ருடைய சஹாபாக்கள் சாதாரண சஹாபாக்கள் இல்லை. ஹதீஸில் வருது, அல்லாஹ் சொல்வதாக பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில், சஹியான சில கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் அல்லாஹ் சொல்கிறான், பத்ரு சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க, துனியாவில் நான் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன். யாருக்கும் இது சொல்லப்படல. எல்லா யார் எந்த 313 சஹாபாக்களில் அந்த மீதி ஷஹீதாய் மீதி இருந்த சஹாபாக்கள் 290 சொச்சம் சஹாபாக்கள் இருந்தாங்க. ஷஹீதாயிட்டு மீதி இருந்த சஹாபாக்கள், அந்த மீதி இருந்த சஹாபாக்கள் கடைசி வரைக்கும் சீதவிகளாக வாழ்ந்துட்டு தான் மௌத்தானாங்க. யாரும் பாவம் செய்யலை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் துனியாவில் செய்து கொள்ளுங்கள், உங்கள் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். இது பத்ரு சஹாபாக்களுக்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு. அப்போ அந்த சீதேவிகளை வைத்து நம் வசீலாவாக அல்லாஹ்விடம், யா அல்லாஹ் என்னுடைய தேவையை அவங்க பொருட்டால் நீ எனக்கு நிவர்த்தி செய்து தா என்று அல்லாஹ்விடம் கேட்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இது சம்பந்தமான சில மக்கள் கேள்வி கேட்டிருந்ததால், ஐயம் இருப்பதால் இதையும் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அதனால் இந்த வீடியோவில் 2 விஷயம் பார்த்தோம். ஓமன் நஸ்ரு இல்லாமின் இந்தில்லா, நம்ம வாழ்க்கையில் என்ன உதவி வந்தாலும், யார் மூலமாக வந்தாலும் அது அல்லாஹ் கிட்டேருந்து தான் வந்துச்சு. அவங்க சுயமாக அந்த தேவையை, அந்த உதவியை நமக்கு செய்ய முடியாது. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கான், அதில் நமக்கு எடுத்து செய்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு தௌஃபீக் செஞ்சுருக்கான், அல்லாஹ் அவங்க மூலமாக இந்த தேவையை, இந்த உதவியை நமக்கு செய்தான். இந்த உணர்வில் தான் அந்த உதவியை நாம் பெற வேண்டும். அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று உள்ளால் உள்ளபடி அல்லாஹ்வை மறந்து நாம் அவர்களை நினைப்பது அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய ஷிர்க். 2வது விஷயம், பத்ருடைய சஹாபாக்களை கொண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு
வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடம் நாம் துவா கேட்பது, நம்முடைய தேவைக்காக அல்லாஹ்விடம் கேட்பது ஷரியத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம், ஷரியத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமும் கூட. அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு இந்த பத்ருடைய படிப்பினைகளில் அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்டு அல்லாஹ்விடம் மட்டுமே உதவியை பெறுபவர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருள்வானாக. வசீலாவாக கொண்டு நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா கபூல் செய்து இந்த ரமலானுடைய மாதங்களில் அல்லாஹு தாலா நம்முடைய தீன் துனியாவுடைய அனைத்து தேவைகளையும் நிவர்த்தி செய்து வைப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.